எஸ். ஸோ ஹலோ அஸ்பிரன்ஸ், வெல்கம் டு ரெட் 47. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு செஷன், அதாவது ரயில்வே தரப்புலேருந்து நமக்கு குரூப் டி எக்ஸாமுடைய ஒரு ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்னு வந்திருந்தது, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி எஸ், ஸோ இதுதான் நம்மளுடைய ஷார்ட் நோட்டீஸ் நமக்கு ரிலீஸ் ஆனது. ஸோ இதில் தெளிவாக அவன் என்ன சொல்லிட்டான் அந்த ஷார்ட் நோட்டீஸில் அப்படின்னா, ஸோ நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் அப்படின்றது 21 ஜான்வரி, அப்போது பொங்கலுக்கு அப்புறம் நமக்கு ஸோ குரூப் டி, ஸோ ரயில்வே தரப்புலேருந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 22,000 ஸோ வேக்கண்ட் அப்படின்றது கரெக்டாக. எஸ், ஸோ நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், 18லேருந்து ஒரு 33 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள், அண்ட் உங்களுடைய சேலரி பொறுத்த வரைக்கும் இது ஒரு 18,000. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் பண்ணும்போது ஒரு 25 அரௌண்ட் அப்படின்றது இருக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? எஸ், இது ஒரு லெவல் 1 போஸ்ட் அப்படின்னு நம்ம இதை பார்க்கும்போதே தெரியும். எஸ், ஸோ என்ன வேக்கண்ட் அந்த 22,000 ஸ்பில்ட் அப் பண்ணியிருக்கான் அப்படின்னா, எனக்கு இங்கே ஸோ ஒரு கேட்டகரியாகவும் எனக்கு என்ன கொடுத்துருக்கான். ஸோ இதில் ஹையஸ்ட்டாக பார்க்கும்போது இந்த 11,000 அப்படின்றது இருக்குது, ட்ராக் மெயின்டெனர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இந்த 5,000 டிராஃபிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பாயிண்ட்ஸ் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. ஓகேங்களா? வேக்கண்ட் இப்போ இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2018 இதோட வேக்கண்ட் 62,000, 2019 இதோட வேக்கண்ட் அப்படின்றது 1,00,000, 2025 இதோட வேக்கண்ட் 32,000, 2026 இதோட வேக்கண்ட் அப்படின்றது இப்போ 22,000. இது டென்டேட்டிவ் தான். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி இன்க்ரீஸும் பண்ணலாம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த்ஸில் இருந்து 1 இயர் வரைக்கும் இருக்க போகுது. ஸோ அதனால் சூப்பரான டைம் நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா. சரிங்களா? ஓகே. அண்ட் இதோடைய பிளானர் நமக்கு ரிலீஸ் ஆச்சு ரயில்வே தரப்புல இருந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ். பட் அது அஃபிஷியலா இல்லை ஃபேக்கா அப்படின்றது தெரியல. பட் அதில் கொடுத்துருக்கப்படி பார்க்கும்போது எனக்கு இதை லாஸ்ட்டாக அக்டோபர் டிசம்பர் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு குரூப் டி எக்ஸாமை. அண்ட் இந்த பிளானர் பற்றி நம்ம நிறைய ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ மேலே ஐ கார்ட்லையும் எண்ட் ஸ்க்ரீன்லையும் இதோட வீடியோஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். சரிங்களா? எஸ், ஸோ அப்போது இப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஈஸியாக கிராக் பண்ணலாம். இது ஒரு 10th லெவல். ஸோ நீங்கள் மினிமம் 10th அப்படின்றது படிச்சிருந்தாலும் இல்லை ஐடிஐ டிப்ளமோ படிச்சிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களாப்பா? எஸ், ஓகே. அண்ட் இதற்கான ஒரு பேட்ச் அப்படின்றது தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். சோழன் எக்ஸ்பிரஸ் 2.0 ஆல்ரெடி ஒரு பேட்ச் இருந்தது. இப்போ குரூப் டிக்கு இது ஒரு நியூ பேட்ச். ஸோ 13 ஜான்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் என்டிபிசிக்கான பேட்ச் அப்படின்றது இருக்குது. ஸோ அண்ட் எல்லாரும் கேட்டுறது இந்த தடம் சொல்லக்கூடிய ரயில்வே ஃபவுண்டேஷனுடைய பேட்ச் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி லைவ் ப்ளஸ் ரெக்கார்டு, இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், இப்போவே போய் ஓப்பன் பண்ணி ஸோ ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா கிறிஸ்மஸோடைய ஆஃபர் முடிஞ்சு இப்போ நியூ இயர் ஆஃபர் போயிட்டுருக்கு. எப்பவும் 22 இருக்கக்கூடியது இப்போ 25. நம்ம கோடு Y1029 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 27% திரும்ப நியூ இயருக்கு அப்புறம் விட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஏறிடும். ஸோ அதனால் எல்லாரும் மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ இதோட ஏஜ் லிமிட் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th. ஸோ இது உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் எக்ஸாமுடைய பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4 செக்ஷன் இருக்க போகுது. ஸோ ஒன்று வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஸோ 30 கொஷின், ஜென்ரல் சயின்ஸ் 25 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 20 கொஷின், ஸோ மேக்ஸ் வந்து ஒரு 25 கொஷின் அப்படின்றது இருக்க போகுது. சரிங்களாப்பா? ஸோ அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 கேள்விகள். ஸோ இப்போ இதை எப்படி ஈஸியாக நம்ம கிராக் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இந்த குரூப் டியை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி, ஸ்டடி பிளான் அதெல்லாம் பார்க்கும். சரிங்களா? கிளியராக நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. கம் இப்போது இதோடைய சிலபஸ் அப்படின்றது நீங்கள் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. அதே மாதிரி நீங்கள் ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ணலாம். இதோட லெவல் கம்மியும் போது இதோடைய டஃப்னஸ் அப்படின்றது கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்டி ரீசனிங் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ் பண்ணல இங்கே சூப்பராக பண்ணலாம் ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும், ஸோ ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபிசிக்ஸ் ஹெவி, அதே மாதிரி எனக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இதில் தெளிவாக கேட்டிருப்பான். இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஜிகே அப்படின்றது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ டெய்லி நீங்கள் மேக்ஸ் ப்ராக்டிஸு, ஸோ ஷார்ட்கட் டெக்னிக்கு, ஸ்பீடு, அக்யூரசி, செக்ஷனல் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற பர்சன்ஸ் தான். சரியா? எஸ். ஸோ இப்போ இந்த ஸ்லைடை பற்றி நம்ம பார்ப்போங்க. அங்கே கொடுத்தது தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ டெய்லி மேக்ஸ்ன்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்க பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான் போதும். ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் இப்போவே என்ன பண்ணுங்கள், எக்ஸாம் வரும்போதே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா 6லேருந்து 9 மாதம் இருக்குது. சரியா? ஸோ வெயிட் பண்ணாமல் நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு எக்ஸாமை நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஜென்ரல் சயின்ஸு அண்ட் மேக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இதில் தான் உங்களுக்கு
ஈஸியாக வெயிட்டேஜ் இருக்கும். அதாவது இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஜிகே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 6 மாதம் அப்படின்றது தேவை, இல்லை அதற்கு முன்னாடி ஒரு 3 மாதம் தேவை. ஜிகே பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாட்டிக்காக நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் என்ன பண்ணிடலாம், ஸோ ஒரு பிவைக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ குரூப் டி நடந்துட்டு இருக்கு, இன்னமும் நடக்குது, இன்னமும் நடக்க போகிறது. சரியா? ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸோ ப்ரீவியஸ் இயர் அனலைசிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் மேக்ஸ், ஸோ மேக்ஸ் வந்து கால்குலேட்டிவாக இருக்க போகுது அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ இங்கே நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு டெய்லி பேசிஸில் என்ன படிக்கணும் அப்படின்றது பார்க்கணும். அதே மாதிரி ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? அண்ட் ஜென்ரல் சயின்ஸில் உங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இதில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுங்க. நான் சப்ஜெக்ட் வைஸ் என்டிபிசிக்கு போட்டிருந்தேன், சேம் லைக் தட் தான் இங்கேயும். ஸோ காமனாக தான் இருக்க போகுது ரயில்வே தரப்பில் இருந்து. சரியா? ஸோ டெய்லி ஒரு 2லேருந்து 3 சப்ஜெக்ட். அப்போ உங்களுடைய டைமிங்கை ஒரு 5ல் இருந்து ஒரு 7 hours அப்படின்றது என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸோ ஈக்குவலாக ஸ்பிட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரம். சரியா? எஸ். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் பிவைக்யூக்குள்ளே போங்க. ஓகேங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, பட் இருந்தாலும் திரும்ப 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 எல்லாத்துலையும் சொல்கிறது பிவைக்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ரிவிஷன் அப்படின்றது இருக்கும். சரியா? எஸ். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆச்சு நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்லுறீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் எஸ்எஸ்சி ரயில்வே தரப்பில் டெய்லி ஒரு பிவைக்யூ நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸோ கிராக் பண்ணிடலாம். சரியா? அதே மாதிரி உங்களுடைய அக்யூரசி, நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நெகட்டிவ் இருக்குது, அப்போ நான் 70 கொஷின் கொடுக்குறேன்னா 70ம் கரெக்டாக இருக்கணும். இல்லை சார் மிஸ் ஆகுது, ஒரு கொஷின் 2 கொஷின் மிஸ் ஆகலாம். ஆனால் உங்களுடைய அக்யூரசி ஸோ கரெக்டாக இருக்கணும். நீ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், எவ்வளோ டெஸ்ட்டு போட்டிருக்கணுன்றது ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும். ஏன்னா உன்னுடைய அக்யூரசி தான் உன்னுடைய டைம் அண்ட் ஸ்பீடை என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ டிசைட் பண்ணும். சரியா? அதே மாதிரி ஷார்ட் நோட்ஸ் அப்படின்றது ஜிஎஸ் பொறுத்த அளவில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வளவளான்னு இருக்க போகுது தியரியா. ஸோ அப்போ அது ரொம்ப முக்கியம். அண்ட் மார்க் டெஸ்ட் அப்படின்றது ஒரு சிலபஸும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக படிக்கும்போது டாபிக் டெஸ்ட், ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக படிக்கும்போது செக்ஷனல் டெஸ்ட், அண்ட் கம்ப்ளீட்டாக படிச்சதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட். இந்த ஒரு ஆர்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதோடைய அனாலிசிஸ் ரிவ்யூ பாருங்கள். ஸோ நிறைய நம்பர்ஸ், அதாவது ஒரு 30லேருந்து 1 hour அப்படின்றது ஒரு ரிவ்யூ யார் ஒரு டெஸ்ட்டை பார்க்குறானோ அவன் தான் ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஒரு எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் மார்க் அப்படின்றது எப்படி சொல்கிறது, நம்ம எந்த அளவுக்கு அக்யூரஸியாக போடுறோன்றத ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இந்த நெகட்டிவ் நமக்கு வேறு லெவல் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிடும். ஸோ அதனால் கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக உங்களோட ப்ராக்டிஸ் அப்படின்றதையும் உங்களுடைய ஸ்டடி பிளான் அப்படின்றதையும் பர்ஃபெக்டாக நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்றது கிடைத்துவிடும். சரியா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எஸ்எஸ்சிக்கான ஃபவுண்டேஷன் பேட்சும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி ரயில்வே எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்றாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்கள் இந்த ஒரு தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட ஸோ இப்போ ஆஃபரில் 2 years ஆஃப் ஆஃபர் போயிட்டுருக்கு. சரிங்களா? நியூ இயர் எண்ட் ஆஃபர். ஸோ அதில் 22 கிடையாது 27% ஆஃபர் Y1029 இந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த தமிழ்நாடு மெகா பேக் வந்து இதோட into 2 time ப்ரைஸ் தான் இருக்க போகுது. சரியா? அப்போ நீங்கள் 2 வருஷம் 100 இல்லை 1000 பேட்ச் அடால இருக்கக்கூடிய பேட்சஸை நீங்கள் என்ன பண்ணிங்க இந்த ஒரே பேக்கில் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப 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 எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த ஒரு தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றத என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் ஸோ எப்படி இந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய ADA 247 வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. இங்கே உங்களுக்கு ஆல் கோர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே தமிழ் இருக்கும். இதில் தான் நம்மளுடைய எஸ்எஸ்சியோடைய சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ், அதாவது ரயில்வேஸோடைய என்டிபிசி பேட்ச், ஸோ தடம் ஃபவுண்டேஷன் அண்ட் குரூப் டி இருக்குது. இப்போ இந்த குரூப் டிக்குள்ளே போகிறேன் அப்படின்னா இங்கே உங்களுக்கு எவ்வளோ கிளாஸஸ் இருக்கும், அதே மாதிரி மார்க் டெஸ்ட் எல்லாமே இருக்குது. சரியா? அண்ட் உங்களுக்கு இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸோ இல்லை வேறு எதாவது என்கொயரினாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே போனீங்கன்னா ஃபேக்கல்ட்டிஸோடைய டெமோ அப்படின்றது இருக்கும். இன்னும் கீழே போனால் இங்கே ஸ்டடி பிளான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த ஸ்டடி பிளானை கிளிக் பண்ணால் எல்லா சப்ஜெக்ட் வைஸ் டாபிக்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய சிலபஸ் அப்படின்றத கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணாலும். ஸோ இப்போ இதில் எந்தெந்த ஃபேக்கல்ட்டியோடைய டைமிங்கு ஸோ டேட்டு எல்லாமே தெளிவாக இருக்குது. நீங்கள் இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் ஸோ பிளான் பண்ணிக்கொள்ளலாம். அப்படியே மேலே வந்து இந்த மோர் ஆஃபருக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கோடு ரிமூவ் பண்ணி நம்மளுடைய கோட் Y1029 கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 2280 இந்த ஒரு ப்ரைஸுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ஸோ குரூப் டி பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். 27% என்னுடைய கோடுக்கு. ஸோ வேறு என்ன டவுட் இருக்குன்னா vimal.raj@ada247.com அப்படின்ற இந்த ஒரு மெயில் ஐடிக்கு மறக்காமல் எல்லோரும் மெயில் பண்ணிடுங்க. சரிங்களாப்பா?
எஸ். ஸோ வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே கீழேயும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஒரு நல்ல வீடியோவில் என்ன பண்ணுவோம், சந்திப்போம். தேங்க்யூ.